ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அரபிக் டிசைன் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சேம் நம்ம அதிகமாக அரபிக் டிசைனில் ஒரு 2-3 டிசைன்ஸ் தான் அதிகமாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அகைன் நம்ம போடுற மாதிரி வரும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாலே அது ஒரு ட்ரிக் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே அந்த டிசைன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஒரு 2-3 டிசைன்ஸ் தான் அதை அடிக்கடி நம்ம அந்த அரபிக்கில் நம்ம போடுற மாதிரி வரும். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஈஸியான டிசைன் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? சர்க்கிள் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சின்னதாக சர்க்கிள் போட்டு தென் அதுக்கு மேலேயும் ஒரு அவுட்லைன் மாதிரி சர்க்கிள் அவுட்லைன் கொடுங்க. ஓகேங்களா? அகைன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஹம் டிசைன் நான் எப்படி சொல்லியிருக்கேன், பிக்னஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஹம் டிசைன் கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். மெகந்திலேயே ரொம்ப ஈஸியான டிசைன் இந்த அரபிக் டிசைன் தான். ஓகேங்களா? நமக்கு பிடிச்ச டிசைன் போட்டு நம்ம கரெக்டாக அந்த அரபிக் டிசைன் மாதிரி நம்ம கொண்டு வரணும், அவ்வளோதான். பட் நம்ம எந்த டிசைன் வேணால் இது போட்டுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இதில் அகைன் வர ரிப்பீட்டட் டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்படி போட்டிங்களா, போட்டுட்டு மேலே அந்த பெட்டல் டிசைன் மாதிரி இருக்கும்ல, போட்டுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஷேடிங் மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். லைட் ஷேடிங் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி டார்க் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இதே மாதிரி இங்கேயுமே நான் ஒரு சர்க்கிள் போட்டு இந்த 2 பக்கமும் சேம் டிசைன் இதோட ஒட்டி நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கொடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் போட்டாச்சா? இந்த மாதிரி 3 சைடுமே போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல கரெக்டாக ஸ்வில் டிசைன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி சர்க்கிள் மாதிரி கொடுத்து இதுக்குள்ளே அந்த ஜிலேபி டிசைன் தெரியும்ல, அது கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரோஸ் பெட்டல் டிசைன் தெரியும்ல உங்களுக்கு, இந்த மாதிரி கொடுக்குறது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கம்மியாக இப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே லைன் கம்மியாக இங்கே அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த டிசைன் இதுவுமே புரியுதுங்களா? இங்கேருந்து கம்மியாக இங்கே ப்ரெஷர் இங்கே நீங்கள் அதிகமாக கொடுக்கணும். அதே மாதிரி இங்கே ப்ரெஷர் கம்மியாக இங்கே ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும். இந்த மாதிரி லைன் இப்படி கர்வ் மாதிரி இழுத்து விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து ஹம் டிசைன் போட்டுவாங்க. போட்டிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் இந்த இடத்துல இருந்து கர்வ் டிசைன் மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்துட்டு இங்கேருந்து இது பண்ணணும். இப்படி லைன் மாதிரி அகைன் இப்படி கொண்டு பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அகைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இப்படி கர்வ் மாதிரி உள்ளே கொண்டு வரணும். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டு இதுக்குள்ளே ஷேடிங் கொடுத்துக்கோங்க, டார்க் ஷேடிங். ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து இப்படி கொடுத்துக்கோங்க கேப்பில். தென் இந்த கேப்லலாம் நான் டாட் மாதிரி வச்சுக்கிறேன். வச்சிட்டிங்களா? தென் சேம் இதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்வெல் டிசைன் அண்ட் பெட்டல் டிசைனே இந்த இடத்துலையும் நான் போடுறேன். இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்களா? மேங்கோ டிசைன் கொடுத்து தென் என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து அந்த லைன் இப்படி கொண்டு வாங்க. இப்படி கொண்டு இப்படி ஒரு ஷேப் மாதிரி போட்டு இப்படி போடுங்க. ஓகேங்களா? தென் அகைன்
இங்கேருந்து கொண்டு வாங்க. அது வந்து பாதிலேருந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் அதே மாதிரி ஷேப் போட்டு இந்த மாதிரி போட்டு விடுங்க. ஓகேங்களா? தென் இதுக்கு மேலே ஹம்ப் டிசைன். ஸோ இந்த மாதிரி போட்டு ஸோ இங்கே கேப் இருக்கா, நம்ம கேப் ஃபில் பண்ணுறது தான் இந்த முக்கியமான இந்த டிசைன் வந்து அரபிக் டிசைனே அதுதான். ஸோ இந்த இடத்துல இருக்கா, ஸோ இந்த இடத்துல இருந்து நான் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. தென் வந்து அவுட்லைனில் வந்து கொஞ்சம் டார்க்காக ஸோ இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்லேயுமே நான் வந்து ஒரு டிசைன் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மாதிரி கொண்டு வந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லீஃப் டிசைன் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த சாண்டல் வந்து நான் ஸ்வீட் டிசைன் பண்ணுறேன். ஸோ போட்டுட்டிங்களா இந்த மாதிரி. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மேங்கோ டிசைன் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி போடணும். நம்ம மோஸ்ட்லி இந்த மேங்கோ டிசைன் அப்புறம் இந்த லீவ்ஸு ஸோ இதுதான் அதிகமாக வந்து அப்புறம் இந்த ஃப்ளார் டிசைனு ஸோ இதுதான் இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக ஓகேங்களா. ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறீங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா ஸோ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல இருந்து ஓகேங்களா. அப்புறம் இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தென் இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே வந்து நார்மல். தென் இங்கேருந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே நார்மல். ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம செக்டு டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன் உள்ளே வந்து செக்டு டிசைன் கொடுத்தாச்சா. ஸோ அகைன் இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அகைன் வந்து மேங்கோ டிசைன் வந்து நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். கொடுத்து இங்கே ஃபினிஷ் பண்ணணும். தென் உள்ளே வந்து நம்ம எந்த டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரே செக்டு டிசைன் கொடுக்காம இந்த மாதிரி கர்வ் டிசைன் கொடுத்து இந்த மாதிரி ஹம் டிசைன் கொடுத்துட்டு உள்ள ஸோ இப்படி போட்டாங்களா. ஸோ இப்படி போட்டு இந்த ஃபிங்கர் டிசைனை வந்து நம்ம எப்படி இங்கேருந்து ஃபிங்கர் வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட ஹேண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த டிசைன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன வந்து போட்டுக்கலான்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சேம் நம்ம இங்கே போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து நம்ம ஹேண்டு வந்து நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் மாதிரி அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஹம் டிசைன் கொடுத்துட்டு அகைன் இந்த பெட்டல் டிசைன் மாதிரி ஸோ உள்ள வந்து ஷேடிங் கொடுத்துட்டு இது அப்படியே ஹைலைட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதுக்கு மேலேயும் 3 நான் கொடுத்துக்கிறேன். போட்டிங்களா. போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஹம் டிசைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து பத்தலை. ஸோ அதனால் என்னால் ஃபிங்கர் டிசைனுக்கு வந்து என்னால் ஆட் பண்ண முடியல. ஸோ ஒரு ஆஃப் ஃபிங்கருக்கு மட்டும் அதுக்கு வந்து என்ன டிசைன் கொடுக்குறதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டிங்களா, போட்டுட்டு வந்து ஃபிங்கருக்கு வந்து ஸோ இங்கே வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இந்த அம்ஸ்லேருந்து கொஞ்சம் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃபிங்கர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே ஃபிங்கருக்கு வந்து எனக்கு ஸ்பேஸ் இல்லாதனால நான் கொஞ்சம் ஃபிங்கருக்கு மட்டும் போட்டிருக்கேன். பாதி ஃபிங்கர் அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஃபுல் ஃபிங்கர் வந்து இந்த அளவு வரைக்கும் இந்த டிசைன் வந்து இந்த அளவுக்கு வரைக்கும் கவர் ஆகும். ஸோ இதுக்கு ஃபுல்லாக வந்து இந்த செக்டு டிசைன் வந்து நீங்கள் போடுங்க. போட்டு இந்த கார்னர் இந்த ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா ஒரு பிளேசஸ்ஸு, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி டாட் வைங்க. ஸோ வந்து இதில் இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் போடணும்னு இல்லை. ஆல்சோ வந்து இந்த இடத்துல பாருங்கள், இங்கெல்லாம் வந்து நான் டார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டிசைனு. ஸோ வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அரபிக் டிசைன் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னலாம் எதுவும் கிடையாது. ஸோ வந்து இது வந்து நான் சிம்பிளான ஒரு அரபிக் டிசைன் எடுத்து தான் உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வேறு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டாவாக இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு யூடியூபாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.